வாங்க. ஏண்டி இந்த கடையில தான் புடவை வாங்கணும்னு அடம் புடிச்சு கூட்டிட்டு வந்திருக்கியே. இந்த கடைக்கு இதுக்கு முன்னாடி நம்ம வந்ததே இல்லையே. துணி எல்லாம் நல்லா இருக்குமா? நீ வந்து பாரு பாட்டி, அப்புறம் பேசு. சரி வாமா உள்ள போலாம். அத்தா ஒரு நிமிஷம். நம்மள அவங்களே வந்து கூட்டிட்டு போவாங்க. என்னம்மா சொல்ற? அவங்களே வந்து கூட்டிட்டு போவாங்களா? ஆமா மாமா, ஒரு நிமிஷம் இருங்க. என்னம்மா ஆச்சு? இதோ இப்ப வந்துடுறாங்களா மாமா? ஆ, இங்க வா குழலி. நான் தான் கலெக்ஷன்ஸ் இல்லைன்னு சொன்னேன்ல. பரவாயில்லக்கா, பாத்துக்கலாம். உள்ள வாங்க. வாங்க ஆண்டி. உள்ள போங்க. வாங்கம்மா. போங்க. வா பாட்டி. உள்ள வாங்க. வாங்க. வா உள்ள வா. ஏன் அன்பு, நீ ஏதோ ஆபீஸ்ல வேலை பாக்குறேன்னு சிவம் சொன்னா? ஆமா ஆண்டி, நான் ஆபீஸ்ல தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். இப்போ ஆபீஸ்ல இருந்து சேல்ஸ் செக்ஷனுக்கு மாத்திருக்காங்க. அப்படியா? சரி பாக்கலாமா? சரி வாங்க ஆண்டி, வாங்க. வா சிவம். வா குழலி. நில்லுடி. என்ன பாட்டி? நான் எத்தனை தடவை சொன்னாலும் நீ ஏண்டி கேட்க மாட்டேங்கிற? கல்யாணத்துக்கு துணி எடுக்க வந்திருக்கோம். என்னால இப்ப உன்னை திட்டவும் முடியல. திட்டாத, வந்து சந்தோஷமா எனக்கு ஒரு புடவை எடுத்து கொடு. ஷோ, சொன்னா புரிஞ்சுக்கோடி. திரும்ப திரும்ப இந்த தப்ப பண்ணாத. நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே சொல்றேன். பாட்டி, நீ நினைக்கிற அளவுக்கு இங்க தப்பு எதுவுமே இல்ல. நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் சொல்றேன். ஷோ, வயசு கோளாறு உன் கண்ணை மறைக்குது. இதுக்கு மேல உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? அதெல்லாம் ஒண்ணு புரிய வைக்க வேண்டாம். பாத்திர போறாங்க, பேசாம வா. வா. கொஞ்சம் நல்ல புடவையாவே எடுத்து காட்டு. காட்டுறேன் ஆண்டி. வாங்க உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. உட்காரு. இதுதான் முகூர்த்த பட்டு புடவை செக்ஷன். குழலி, உனக்கு என்ன கலர் வேணும்னு சொல்லு, அதே கலரை எடுத்து தரேன். இல்லக்கா, நீங்களே நல்ல கலரா நல்ல டிசைனா பார்த்து எடுத்து கொடுங்க. நான் அதுல இருந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். சரி, நான் எடுத்து போடுறேன். நிதானமா பாரு, எந்த அவசரமும் இல்ல. சரிங்கக்கா. குழலி, புடவைய கையில வச்சு பார்த்தா செலக்ட் பண்ண முடியாது, மேல வச்சு பார்க்கணும். இது ஓகேவா? இதெல்லாம் வேணாம். கோயிலுக்கு இதெல்லாம் நல்லா இருக்காது. வேற ஏதாவது எடுத்து காட்டு. ஏ கோயிலி, கட்டிக்க போறது நீ தானே. உனக்கு பிடிச்சதெல்லாம் நீயே வச்சு பாரு. குழலி, பாட்டி சொல்றது கரெக்ட் தான். இரு, எடுத்து தரேன். என்னடி பாத்துக்கிட்டே இருக்க? உனக்கு எந்த புடவையும் பிடிக்கலையா?
இல்ல பாட்டி, இங்க இருக்கிற எல்லா புடவையும் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா இதுல எது செலக்ட் பண்றதுதான் எனக்கு தெரியல. இதுக்குன்னு வேற ஒரு ஆளையா கூட்டிக்கிட்டு வர முடியும்? வேற ஆள் எதுக்கு பாட்டி? அதான் இங்க 2 பேர் இருக்காங்கல்ல. 2 பேரா? யாருமா? அதான் இவங்களும் தான். நாங்களா? ஆமா. இதுல இருந்து நீங்க ஒரு புடவைய செலக்ட் பண்ணுங்க, இவங்க ஒரு புடவைய செலக்ட் பண்ணட்டும். அதுல இருந்து நான் ஒரு புடவைய செலக்ட் பண்றேன். குழலி, இவங்களை எதுக்கடி கஷ்டப்படுத்துற? இப்பதான் அவங்க ஒன்னொன்னா புடவை எடுத்து போட்டு டயர்டா இருக்காங்க. பாட்டி நீ சும்மா இரு. ஒரு புடவை தானே. அக்கா நீங்க எடுத்து கொடுங்க. நீங்களும் தான். இந்த குழலி திருந்தவே மாட்டாளா? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா? என்ன பாத்துட்டே இருக்கீங்க? அக்கா செலக்ட் பண்ணி கொடுங்க. போங்க. சிவம் போடா. போ சிவா, நீயும் போமா. இது நல்லா இருக்குல்ல? ஆ. பரவாயில்லையே, செலக்ட் பண்ண வேண்டிய கஷ்டமே இல்லாம பண்ணிட்டீங்க 2 பேரும். சூப்பர். அப்ப அந்த புடவையை நான் வாங்கிக்கிறேன். அத்தை பாட்டி, இது நல்லா இருக்குல்ல? நான் இதை வச்சு பாக்குறேன். சூப்பரா இருக்குல்ல? நல்லா இருக்குமா. நிஜமாவே சூப்பர் செலக்ஷன் தான். சூப்பரா இருக்கு சாரி. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. அக்கா ஓகே. அடுத்ததா இதுக்கு மேட்சிங்கா இவருக்கு ஒரு சட்டை பேண்ட் எடுக்கணும். இங்க இருக்காக்கா? மென் செக்ஷன் மாடியில இருக்கு. மாடிலியா? ஏய், மாடின்னு ஏன் இழுக்கிற? தோ இங்கதானே இருக்கு, போ போய் பாத்துட்டு வா. பாட்டி இன்னும் நிறைய புடவை எடுக்க வேண்டியது இருக்கு பாட்டி. ஏய், அதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம், நீ முதல்ல போய் பாரு. வந்து பார்த்தா லேட் ஆயிடும். அதுவும் இல்லாம இந்த புடவை எடுக்கிறதுக்குள்ள எனக்கு தொலையெல்லாம் சுத்திருச்சு. நல்ல வேலை அக்கா மட்டும் ஹெல்ப் பண்ணலனா என்ன ஆயிருக்கும்? அக்கா எனக்கு இவ்ளோ அழகான புடவையை செலக்ட் பண்ணி கொடுத்த மாதிரியே நீங்களே இதுக்கு மேட்சிங்கா ஒரு சட்டை பேண்ட் இவருக்கு எடுத்து கொடுத்துருங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது குழலி. ஏய், அதான் அவ தெரியாதுங்கறால. நீ மாப்பிளைய கூட்டிக்கிட்டு போய் அவருக்கு பிடிச்ச மாதிரி செலக்ட் பண்ணி கொடு. எந்திரி போடி. நீ சும்மா இரு பாட்டி. அன்பக்கா சொந்தமா துணி கடையில வச்சிருந்தவங்க, அவங்களுக்கு துணி செலக்ட் பண்ண தெரியாதா? அக்கா ப்ளீஸ்க்கா, நீங்க எனக்காக போய் கொஞ்சம் மேட்சிங்கா எடுத்து கொடுங்களேன். நான் அதுக்குள்ள இன்னும் 2-3 புடவை எடுத்துடுறேன். அதான் குழலியே சொல்றல்லம்மா. போ. கடவுளே, இந்த கோயிலு ஏன் இப்படி பண்றானே தெரியலையே. எவ்வளவு வெகுளியா இருக்காளே. டேய் சிவம் போடா, போய் ஷர்ட் பேண்ட் எடுத்துட்டு வா. போ போடா. போ சிவா. அன்பு போமா.
வாங்க, இவங்களுக்கு புடவை காட்டுங்க. ம் சரிக்கா. மா இன்னும் 2-3 saree எடுத்து போடு. அதை கொஞ்சம் ஓபன் பண்ணி காட்டுங்க. முத்தண்ணே, சொல்லுமா. ஷர்ட் எடுத்து காட்டுங்க. என்ன சைஸ்? 40. இல்ல 42. உங்களுக்கு 40 சைஸ் தான் கரெக்டா இருக்கும். இல்ல ஊர்ல நான் 42 தான். அது கொஞ்சம் லூசா இருக்கும். 40 கரெக்டா இருக்கும். அண்ணா இதெல்லாம் 40 தானே? ஆமாமா. ம். இது எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. ம். எது? இந்த சட்டையா? ம். நீ செலக்ட் பண்ணி கொடுத்தா எதுவா இருந்தாலும் நல்லா தானே இருக்கும். பொய் சொல்றதுக்கு ஒரு அளவே இல்லையா? அண்ணே இதை பேக் பண்ணுங்க. சரிம்மா. அந்த ஒயிட் ஷர்ட்டையும். ஓகேம்மா. பாட்டி இது நல்லா இருக்கான்னு பாரு. கொடுங்க. குழலி நீங்க பாத்துட்டு இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். சரிங்க அத்தை. அதை எடுங்க. அதான். அதுவும் இதுவும் ஒரே கலரா? என்னங்க என்னாச்சுங்க? ஒன்றும் இல்லை லட்சுமி. ஆமா, நீ புடவை பார்க்கலையா? அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சுன்னு சொல்லுங்க. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல லட்சுமி. என்னங்க கல்யாணத்துக்காக துணி வாங்க வந்திருக்கோம், இப்படி பேசுறீங்க? வரும்போது நானும் சந்தோஷமா தான் வந்தேன். ஆனா இங்க நடக்கிறத பார்த்தா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு லட்சுமி. நீ கவனிச்சில்ல? கவனிச்சேன். சிவம் ரொம்ப பாவம் லட்சுமி. அவன் மனசுக்குள்ள பரிதவிச்சுக்கிட்டு இருக்கான். அவனை திரும்ப திரும்ப நோயடிக்கிற மாதிரி தான் எல்லாமே நடக்குது. புரியுதுங்க. என்ன பண்றது? குழலி அன்பு மேல அவ்வளவு பாசமா இருக்காளே, அவகிட்ட என்ன சொல்ல முடியும்? யார உசுரா நினைக்கிறானோ அவளை முன்னாடி வச்சுக்கிட்டு நிச்சயம் பண்றதும், அவ கையாலேயே கல்யாணத்துக்கு துணி வாங்குறதும் அவன் மனசு எவ்வளவு வேதனைப்படும். அன்புக்கு அது புரியலங்க. இப்ப கூட அவளுக்கு அது கஷ்டமா தான் இருக்கும். அவ மனசுலயும் சிவம் இருக்கான்னு அவ பார்வையிலேயே தெரியுது. ஆனா அவ சொல்ல மாட்டேங்கிறாளே. இப்படி பிடிவாதமா இருக்கிறவளை என்ன பண்றது? யார பத்தி நினைச்சு கவலைப்படுறதுன்னு எனக்கே தெரியல லட்சுமி. சிவம், அன்பு, குழலி எல்லாமே அவங்கவுங்க இடத்துல இருந்து நல்லவங்க தான். 3 பேரும் சந்தோஷமா இருக்கணும். அது நடந்தா போதும். அன்பு, என்ன யோசிக்கிற? யோசிக்கிறேன்னு கண்டுபிடிக்க தெரிஞ்சவருக்கு என்ன யோசிக்கிறேன்னு கண்டுபிடிக்க தெரியாதா? என்னை பத்தி தான் யோசிக்கிறேன்னு தெரியுது. ஆனா என்ன யோசிக்கிறேன்னு தெரியல. நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? நானா? நான் என்ன பண்ணேன்? ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. என்னை எதுக்கு அப்படி பாக்குறீங்க? யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? நான் உன்னை பார்த்தேன்னு உனக்கு எப்படி தெரியும்? என்ன பதிலையே காணோம்? அப்போ நீயும் என்ன பார்த்துட்டு தானே இருந்த? என்ன மட்டும் குறை சொல்ற? இல்ல, நான் ஒன்னும் உங்களை பார்க்கல. ஓஹோ, அப்போ நான் பார்த்தது உனக்கு எப்படி தெரியும்? அது யாராச்சும் நம்மள பார்த்துட்டே இருந்தா நமக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும்ல. யாராச்சும் பார்க்கறாங்களான்னு நாம பார்ப்போம். அது மாதிரி நான் பார்த்தேன். நீங்க என்ன பார்த்துட்டு இருந்தீங்க. அப்போ என் கஷ்டத்தை உன்னால புரிஞ்சுக்க முடியுதில்ல? அப்போ நம்ம மனசுக்கு நடுவில் இருக்கிற இடைவெளி கம்மியா தான் இருக்கு. தயவு செஞ்சு இந்த மாதிரி பேசுறத நிறுத்துங்க. குழலி என்ன ஒரு ஃப்ரெண்டா நினைச்சு நம்ம மேல நம்பிக்கை வச்சு இங்க வந்திருக்கா. அந்த நம்பிக்கையை உடைக்க நான் விரும்பல. அது மட்டும் இல்லாம எந்த பொண்ணும் செய்ய முடியாத ஒரு பெரிய உதவிய அவ உங்களுக்காக செஞ்சிருக்கா. அப்படின்னா அவ உங்களை எந்த அளவுக்கு விரும்புவா?
நான் அந்த அன்பை எதுலயும் சேர்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. நீ புடவை எடுக்க இங்க வந்தது பத்தாதுன்னு அவ எடுத்து கொடுக்கற புடவைதான் கட்டுவேங்கிற. பாட்டி, அவங்க எடுத்து கொடுத்த புடவை நல்லா தானே இருந்துச்சு. அறிவு கிட்டவளே, புடவை நல்லா தாண்டி இருக்கு, அதை எடுத்து கொடுக்கறவங்களோட பார்வை சரியில்லையே. பாட்டி, அவங்க பார்வைலாம் சரியாதான் இருக்கு. அவங்கள நீ பாக்குற பார்வை தான் சரியில்லை. முதல்ல அத மாத்து. ஒரு பொண்ண மனசார விரும்பி அவரை மறந்து மனச மாத்திக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அந்த வலி என்னால அவளுக்கு வந்துடக்கூடாது. அப்போ நீ மட்டும் அந்த வலியை சுமந்துக்கிட்டு வாழ்க்கை முழுக்க வாழ போறிய அன்பு. உங்ககிட்ட என்னால பேசி ஜெயிக்க முடியாது. தள்ளுங்க. அன்பு, அடியே, நல்லவளா இருக்கலாம்டி, ஆனா ஏமாலியா இருக்க கூடாது உன்ன மாதிரி. இப்ப என்ன பண்ண சொல்ற? இத பாரு, அவனுக்கு சட்டை எடுக்க அவ கூட அனுப்பிச்சு வச்சிருக்க. உனக்கு என்னடி இங்க வேலை? போடி, போய் அங்க என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு வா. எந்திரி. லட்சுமி, குழலி போறா பாரு. போ, போமா. குழலி எங்கம்மா போற? அது சிவம் போய் ரொம்ப நேரம் ஆச்சுல்ல, அதான் அவ என்ன ஏதுன்னு பாக்க போயிருக்கா. சரி, நீங்க புடவைய பாருங்க.